அன்பானவர்களே, இந்த நாளும் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 26. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அருமையானவர்களே, ஆபத்து நேரம் வருகிறது. சடிதியான திகில், துஷ்டர் மனுஷர்களுடைய பயமுறுத்தல்கள், பலவிதமான காரியங்கள் பயமுறுத்த வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் அதில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு பாதுகாப்பார். ஆபத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள், ஆபத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து கர்த்தர் அது பாதுகாப்பார். ஆகவே நமக்கு தெரியாது நமக்கு என்ன ஆபத்து வருகிறது, நமக்கு என்ன அடுத்த நிமிடம் நேரிட போகிறது, என்ன ஆபத்து நம்மை யார் நமக்கு வருகிறார் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிவார். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உன் நம்பிக்கையாக இருப்பார். உன் கால் அல்லது நீங்கள் அதில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, அந்த பிரச்சனையில சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். ஐயோ, என்னையே இருக்கிறாங்களே, நான் ஒரு பாவம் அறிவிலே, ஒரு தவறும் செய்யலையே, நானும் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறேனா, அல்லது என்ன ஏதோ செஞ்சிருவாங்களா, பயப்படாதீங்க. கர்த்தர் உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உன்னை தப்புவிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ எந்த பயமோ திகிலோ வேற குழப்பங்களோ உங்க வாழ்க்கையில் வரும் பொழுது, ஐயோ இதுல என்ன ஆகும்னு தெரியலையே, இந்த பிரச்சனை என்ன, என் குடும்பம் என்ன ஆகும்னு தெரியலையே, என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் தெரியலையே, இந்த பலவீனம் வியாதிகள் வருகிறது, இல்லை எப்படி முடிய போகுமோ தெரியலையே, இந்த கடன் பிரச்சனையில் நான் என்ன செய்வோன்னு தெரியலையே என்று, இந்த ஊழியத்தில் என்ன பண்றது தெரியலையேன்னு நீ பயந்து கலங்கி திகிலோடு கூட காணப்படுகிறீர்களா? பயப்படாதீங்க. எந்த பிரச்சனையிலையும் எந்த போராட்டத்திலையும் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உங்களை பாதுகாப்பார் ஆண்டவர். அது மட்டுமல்ல, உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்களை சார்ந்தவர்களை, உங்கள் சபையை அப்படி பாதுகாப்பார். ஆகவே எந்த நமக்கு விரோதமா என்ன நீங்க காதுல எது கேட்டாலும் சரி பயப்பட வேண்டாம். எது நீங்க பார்த்தாலும் சரி பயப்பட வேண்டாம். நீங்க எதை நீங்க எதிர்நோக்கினாலும் சரி பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையா இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார். நீங்கள் அந்த ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். God bless you.